வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செயற்கை நுண்ணறிவு AI திறனுடன் கூடிய ஆளற்ற விமானங்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் பயன்படுத்தப்பட்டு அவை கடுமையான சேதங்களை ஏற்படுத்துகின்றன என்று கூறப்படுவது எந்த அளவுக்கு உண்மை? செயற்கை நுண்ணறிவு ஆளற்ற விமான புரட்சி இன்னமும் வரவில்லை. ஆனால் உக்ரைனும் ரஷ்யாவும் போரில் அதற்கு அடித்தளம் அமைத்து வருகின்றன என்பது உண்மை. உக்ரைனும் ரஷ்யாவும் செயற்கை நுண்ணறிவு திறனுடன் இயக்கப்படும் ஆளற்ற விமானங்களை பரிசோதித்து வருகின்றன என்று வேண்டுமானால் கூறலாம். ஆனால் உக்ரைன் போரில் மொத்தமாக பார்த்தால் செயற்கை நுண்ணறிவின் முழு அளவிலான பயன்பாடு குறைவாகவே உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் முழுமையான செயற்கை நுண்ணறிவு AI திறனுடன் கூடிய ஆளற்ற விமானங்களை போர்க்களங்களில் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். அப்போது இராணுவ பலமுள்ள நாடுகள் என்ற கிரீடம் அகற்றப்பட்டு விடும். இராணுவ பலம் குறைந்த நாடுகளும் தமது தொழில்நுட்ப திறன்களை வைத்து இராணுவ பலமுள்ள நாடுகளுக்கு தண்ணி காட்டலாம். ஒரு சிறிய உதாரணத்தை பாருங்கள். மிகப்பெரிய பலமுள்ள கடற்படைகளில் ஒன்றாக கருதப்பட்ட ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்கள் இப்போது கருங்கடலுக்கு வராமல் தமது தளங்களுக்குள் முடங்கி இருக்க காரணம் என்ன? ஒரு ஒற்றை போர்க்கப்பல் கூட இல்லாத கடற்படையை வைத்திருக்கும் உக்ரைனின் ஆளற்ற கப்பல் தாக்குதல்கள் தான் காரணம். உக்ரைன் அதை தமது சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் மூலமே செய்தது. வெளிநாட்டு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் பிரதான கப்பல் மொக்ஸ்வா தாக்கி மூழ்கடிக்கப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்ட உக்ரைனின் நெப்டியூன் உக்ரைனின் சொந்த தயாரிப்பு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. அதன் பின் கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களை தாக்கி மூழ்கடித்த உக்ரைனிய ஆளற்ற கப்பல்களும் அவர்களின் சொந்த தயாரிப்பு. சமீபத்தில் ஆபரேஷன் சிலந்தி வலையில் ரஷ்யாவின் அதிமுக்கிய குண்டுவீச்சு விமானங்களை அளித்து ஆளற்ற விமானங்களும் உக்ரைனின் சொந்த தயாரிப்பு. உலகின் இரண்டாவது இராணுவ பலம் பொருந்திய நாடாக அறியப்பட்ட ரஷ்யா ஆண்டுக்கணக்கான போரின் பின்னரும் கணிசமான இழப்புகளை சந்திக்கிறது. இதுதான் நவீன போர். நாளைக்கு ஒரு போரில் தாய்வான் சீனாவுக்கு ஆண்டு கணக்கில் தண்ணி காட்டலாம். செயற்கை நுண்ணறிவு AI திறனுடன் கூடிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆளற்ற கப்பல்கள் வந்துவிட்டால் யாரை ஜெயிப்பார்கள் என்று கூற முடியாது. மனித ஆபரேட்டர்கள் இல்லாத அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு AI-யால் இயக்கப்பட்ட சுயாட்சி ஆளற்ற விமானங்கள் போர்க்களத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது வருங்கால போர்களை கணிசமாக பாதிக்கும். AI ஆளற்ற விமானங்கள் மனித ஆபரேட்டர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கும். மின்னணு போர் மற்றும் சிக்னல் நெரிசலை தவிர்க்கும் மற்றும் இலக்கு மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறையை விரைவுபடுத்தும் திறனை வைத்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தரவை பகுப்பாய்வு செய்து ஆளற்ற விமானத்தின் நடவடிக்கையை நிகழ்நேரத்தில் மாற்றியமைக்க முடியும். இது போரில் சாதகமானது. தந்திரோபாய சர்வதேச ஆய்வுகள் மையத்தின் AI பிரிவின் ஆய்வாளர் கட்டரினா பாண்டர் தன்னாட்சியான சிக்கலான சூழல்களில் சுயாதீனமாக செயல்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு சாதனம் திறன் உக்ரைன் போர்க்களத்தில் இன்னமும் இல்லை என்று தெரிவித்தார். அவரின் புதிய அறிக்கை இந்த மாத தொடக்கம் வரை ரஷ்யாவோ அல்லது உக்ரைனோ போர்க்களத்தில் AI/ML ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தவில்லை என்று விளக்குகிறது. AI/ML என்பது செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றலை குறிப்பிடுகிறது. உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு தரப்பினரும் முழுமையாக AI/ML மூலம் இயங்கும் ஆளற்ற விமானங்களை உருவாக்கும் பாதையில் செல்கிறார்கள். இவர்களது புதிய ஆளற்ற விமான வகைகளில் சில வரையறுக்கப்பட்ட AI தழுவல்களுடன் ML திறன்களை அதிக அளவில் ஒருங்கிணைக்கின்றனர் என்று அவர் கூறுகிறார். ஒரு விஷயத்தை கவனியுங்கள். இந்த இரு தரப்பினரும் வேறு சோவியத் யூனியன். இவரால் முடிவது அவராலும் முடியும், அவரால் முடிவது இவராலும் முடியும். இயந்திர கற்றலை பயன்படுத்தும் ஆளற்ற விமானங்களில் சில AI-யுடன் இருந்தாலும் கூட இன்னமும் பெரும்பாலும் ஒரு மனித ஆபரேட்டரின் ஈடுபாடு தேவைப்படுகிறது. இயந்திர கற்றல் ஆளற்ற விமானங்கள் முன் திட்டமிடப்பட்ட பணிகளை செய்ய உதவும். அதாவது குறிப்பாக இந்த இலக்கை தாக்கு என்று உத்தரவிட்டால் தேடி தாக்க முடியும். ஆனால் அவை உண்மையான AI திறன் வழங்கும் சுயாட்சியை கொண்டிருக்கவில்லை. AI புரட்சியின் அடிப்படை முக்கியத்துவம் என்ன? தற்போதுள்ள மின்னணு போர் முறையால் பாதிக்கப்படக்கூடிய GPS-க்கு பதிலாக மற்றும் ஒரு திறனை கொண்டிருப்பது. GPS சிக்னல் முடக்கப்பட்டு விட்டதா? பிரச்சனையே இல்லை. நானே எனது செயற்கை நுண்ணறிவு மூலம் இலக்கை தேடி கண்டுபிடித்து அளிப்பேன் என்பதே இதன் அடிப்படை சித்தாந்தம். உள் கேமராக்கள் மற்றும் வரைபடங்கள் பயன்படுத்தும் காட்சி நிலப்பரப்பு வழி செலுத்துதலை நம்பியிருக்கும் ஆளற்ற விமான கூட்டங்களை ரஷ்யா பறக்க விடுவதை உக்ரைனிய படைகள் கவனித்துள்ளன. இந்த ஆளற்ற விமானங்கள் ஆபரேட்டர் உள்வீடு இல்லாமல் இலக்குகளை தன்னியக்கமாக கண்டறிந்து தாக்க முடியும். மார்ச் மாதத்தில் ஆளற்ற விமானங்கள் குறித்து போன்றரின் ஆய்வு கட்டுரை மனிதர்களால் மட்டுமே இயக்கப்படும் ஆளற்ற விமானங்களை விட AI பொருத்தப்பட்ட ஆளற்ற விமானங்கள் தங்கள் இலக்கை தாக்கும் வாய்ப்பு 3 முதல் 4 மடங்கு அதிகம் என்று கூறியது. ஆனால் புரட்சி வந்துவிட்டதா? இல்லை. ஆனால் வந்து கொண்டு இருக்கிறது. அதன் வகுப்பறை உக்ரைனில் நடக்கும் புட்டினின் போர். உக்ரைனின் ஆளற்ற விமான பிரிவின் தளபதி ஒருவர் கடந்த இலையுதிர் காலத்தில் விமானி தேவையில்லாத AI இயக்கப்பட்ட ஆளற்ற விமானங்கள் 6 மாதங்களுக்குள் போர்க்களத்தில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். ஆனால் அந்த எதிர்காலம் இன்னமும் வரவில்லை.
இந்த ஆண்டின் தொடக்கத்தில் AI மூலம் இயக்கப்படும் ஆளற்ற விமானங்கள் இன்னமும் பரவலாக பயன்படுத்தப்படவில்லை என்று முன்னணி உக்ரைனிய ஆளற்ற விமான பிரிவு கூறியது. மலிவான ஆளற்ற விமானங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கான நிரூபிக்கும் களமாக போர் மாறிவிட்டது. பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள குண்டுவீச்சு விமானங்களை தலா $2000 விலையுள்ள ஆளற்ற விமானங்களால் அளிக்க முடியும் என்று புட்டின் உக்ரைன் போரை தொடங்குவதற்கு முன் யாராவது சொல்லியிருந்தால் நாம் நம்பியிருப்போமா? ஆனால் அதை இப்போது நேரில் பார்க்கிறோம். சரி, இந்த மலிவான ஆளற்ற விமான அச்சுறுத்தல்களுக்கு நாம் மலிவான பதிலடியை வைத்திருக்கிறோமா? அமெரிக்க மத்திய கட்டளைத்தளத்தில் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் ஜெனரல் மைக் குரில்லா, அமெரிக்க F-16 விமானங்கள் அல்லது F-15 விமானங்களால் ஏவப்பட்ட மேம்பட்ட துல்லிய கொலை ஆயுத அமைப்பு ராக்கெட்கள் ஹவுதி ஆளற்ற விமான சுட்டு வீழ்த்தல்களில் சுமார் 40% காரணமாக இருந்தன என்று ஹவுஸ் ஆயுத சேவைகள் குழு விசாரணையின் போது கூறினார். ஹவுதிகள் போன்ற அரசு சாரா இயக்கங்களை எதிர்த்து போராட விலை உயர்ந்த விமானங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை பயன்படுத்துவதன் தாக்கங்கள் குறித்த கேள்விகளுக்கு குரில்லா பதிலளித்தார். அவர் கூறிய போது ஹவுதிகளுக்கு ஈரானால் வழங்கப்பட்ட சுமார் $50,000 அல்லது $1,00,000 ஆளற்ற விமானத்திற்கு எதிராக $1 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணைகளை ஏவ முடியாது என்றார். குரில்லா போன்ற ராணுவ தளபதிகள் அச்சுறுத்தலின் விலைக்கு சமமாக வான் பாதுகாப்பு செலவை கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் இது எப்போதும் சாத்தியமில்லை. செங்கடலிலும் அதை சுற்றியும் இயங்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்வரும் ஹவுதி ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இடைமறிக்க விலை உயர்ந்த தரையிலிருந்து வான் ஏவுகணையை ஏவ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். கடற்படையின் ஏவுகணை பாதுகாப்பு திறன்களின் கீழ் நிலையில் உள்ள SM-2 இடைமறைப்பு ஏவுகணைகள் இன்னமும் $2 மில்லியன் மேல் செலவாகும். மற்றவை அதைவிட மிகவும் விலை உயர்ந்தவை. மேலும் செங்கடல் போரில் அமெரிக்காவுக்கு அதிக வேகத்தில் செயல்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. இது மத்திய கிழக்கில் அமெரிக்க எதிர்கால இருப்புகள் பற்றிய எச்சரிக்கையை எழுப்புகிறது.